குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வெங்கட் பிரசாத் அவர்கள். வணக்கம். வணக்கம். வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடக்குது? ஆல் ஐஸ் ஆன் சர்மிஸ்டா அப்படி ஒரு ஹேஷ்டேகும், ரிலீஸ் சர்மிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூபருக்காக இப்ப வந்து சமூக வலைத்தளமும் சரி, வெஸ்ட் பெங்காலும் சரி, மக்கள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க மம்தா அரசு? ஷர்மிஷ்டான்ற பெண் வந்து 15 மே நினைக்கிறேன். ஓகேங்களா? அவங்க வந்து 22 வயசு பெண் பண்ணி அவங்க ஒரு லாஸ்ட் ஒரு கூட வெஸ்ட் பெங்கால்ல வந்து இந்த பெஹல்கம் அட்டாக் நடந்ததுக்கு எந்த வித நடிகரும் எந்த ஒரு அது முக்கியமா இந்த ஷாருக் கான், ஷர்மான் கான், அமீன் கான் போன்ற கான் நடிகர்கள் யாருமே ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. ஒரு அமைதியாவே இருக்காங்க. பாலஸ்தீனுக்காக பூந்து பேசக்கூடிய இந்த நடிகர்கள் இந்திய டூரிஸ்டுகள் வந்து கொடூரமா சுடப்பட்ட அந்த இன்சிடென்ட்டை பத்தி எதுவுமே பேசலன்னு ஒரு போஸ்ட் போடுறாங்க. அதே மாதிரி அந்த ஒரு போஸ்ட்ல அவங்க முகமது சொல்றதா, அதாவது இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய அந்த ஒரு இறைவன் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்கன்னு ஒரு போஸ்ட் போடுறாங்க. பட் அது என்ன அப்படின்ற கிளாரிட்டி நிஜமாலே கிடைக்கல. ஏன்னா அந்த போஸ்ட் அவங்க டெலீட் பண்றாங்க. சரி, நடிகர்கள் பத்தி அவங்க சொன்னது அது வந்து கண்டனத்துக்குரியது நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? அப்படி பார்த்தா நீங்க பிரதமரை பத்தியே, பிரதமரோட தாயை பத்தியே இழிவா பேசின நம்ம அமைச்சரை அட்லீஸ்ட் பதவி விட்டாது நீக்கினாங்களா? இல்லையே. அதையும் ஓட்டு போட்டு மக்கள் வெக்கமே இல்லாம தமிழ்நாட்டில் நம்ம எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கோமே. ஐ வாண்ட் டு மென்ஷன் திஸ், வெக்கமே இல்லாம தேர்ந்தெடுத்திருக்கோமே. அதே மாதிரி கடவுளை பத்தி எவ்வளவு இழிவா எத்தனை பேர் பேசியிருக்காங்க. ஏன் அங்க வெஸ்ட் பெங்காலே சேர்ந்த ஒரு எம்பியே வந்து ஒரு பெண்மணி அவ்வளவு கேவலமா துர்கா தேவியை பத்தி பேசினாங்களே, அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சோ அதாவது ஒரு ஒரு நடிகரை பத்தி இவங்க பேசுனதுக்கு வந்து இவங்களை இது வந்து தவறானா நான் தவறுன்னு கூட சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய கடவுளை பத்தி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பட் அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்ற கிளாரிட்டியே இல்லை. ஏன்னா அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க. என்னன்ற கிளாரிட்டி இல்லைன்றத வச்சு என்னால ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. அவங்க வந்து ரொம்ப கண்டனத்துக்குரிய விஷயம் எதுவும் சொல்லலையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அப்படி சொல்லியிருந்தா அந்த வீடியோவை அவங்க வந்து கண்டிப்பா இன்னும் பெருசா வைரல் பண்ணியிருப்பாங்க. லெப்டிஸ்ட்னு சொல்லப்படும். ஆனா அதை வைரல் பண்ணல. அந்த வீடியோ வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சு வைரல் பண்ணல அப்படின்னா அந்த கிளாரிட்டி என்ன தெரியுது அப்படின்னா அது அவ்வளவு கண்டனத்துக்குரியதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் இட். ஏன்னா தெரியல. பட் அவங்க அதுக்கு மன்னிப்பு இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இவ்வளவு இழிவா பேசினாரு பொன்முடி, அவரை ஜஸ்ட் பதவி விட்டு தூக்குனாலே தவிர அரெஸ்ட் பண்ணாங்களா? இந்து கடவுளை பத்தி சரி, இது தமிழ்நாடுப்பா, தமிழ்நாட்டுல என்னைக்குப்பா இந்துக்களுக்கு ஃபேவரபிளா நடந்திருக்காங்க அப்படின்றீங்களா? சரி, ஓகே, அது தெரிஞ்சுதான் மக்கள் ஓட்டு போடுறாங்க, அவங்களோட தப்பு விட்டுருங்க. வெஸ்ட் பெங்காலுக்கே வரும். வெஸ்ட் பெங்கால சேர்ந்த ஒரு எம்பி ஒரு பெண்மணி அவ்வளவு இழிவா காளி பத்தி பேசினாங்களே, அதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணாங்க? ஆனா இப்படி ஒரு 22 வயசு லா ஸ்டூடெண்ட் ஒரு ஆர்வத்துல அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அது கடவுள், யாருடைய கடவுளை பத்தி பேசினாலும் தவறுதான். அதுல எனக்கு எந்த மறுப்பும் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அப்துல் கலாம் ஐயாவா இருக்கட்டும், வேலூர் இப்ராஹிமா இருக்கட்டும், இந்து கடவுளுக்காக பேசுறவங்களே கூட அந்த கடவுளை தான் கும்பிடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல கடவுளை பத்தி பேசினால எனக்கு அவங்க என்ன பேசினாங்க கிளியரா தெரியல, டு பி ஆனஸ்ட். பட் அது தவறாக இருந்தால் கண்டனத்துக்குரியதுதான். ஆனா அதுக்கு அந்த பெண்மணி மன்னிப்பு தெரிவிச்சிட்டாங்க. நோட் திஸ் பாயிண்ட், மன்னிப்பு தெரிவிச்சிட்டாங்க. சோ ஒரு மன்னிப்பு தெரிவிச்ச 22 வயசு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் நீங்க 1000 கிலோமீட்டர் தாண்டி வந்து குர்கிராம்ல தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ண தெரிஞ்ச வெஸ்ட் பெங்கால் போலீஸ்க்கு வெஸ்ட் பெங்கால்ல இந்துக்களை தேடி தேடி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிற ராடிக்கலிஸ்ட அரெஸ்ட் பண்ண ஏன் முடியல? ரொம்ப சிம்பிள். அவங்க ஊர் எம்பி. இதுல இன்னொரு கேள்வியா, துணை கேள்வியா என்ன எழுதுனா, இதே ஆபரேஷன் சிந்தூருக்கு எதிர்கட்சி ஒரு விஷயம் முடிச்சிடறேன். மகாகாளி பத்தி பேசின எம்பியை ஏன் அரெஸ்ட் பண்ண முடியல? சோ நான் தமிழ் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்டுக்கு 1000 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு போலீஸால அரெஸ்ட் பண்ண முடியுது ஒரு இந்து பெண்மணிய. அதே இவ்வளவு இழிவா பேசின ஒரு எம்பியை ஒரு பதவியை விட்டு கூட நீக்க முடியல மம்தா பானர்ஜி அவர்கள் செய்யற ஆட்சினால. இதே ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறமும் இந்துக்கள் நீங்க எல்லாம் ஜாதி பத்தி பேசுங்க, கோலி அண்ட் ரோஹித் சர்மா சண்டையை பத்தி பேசுங்க, கோலி அண்ட் தோனின்னு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருங்க. ஆர்சிபி விசஸ் எம்ஐன்னு, ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே வெளியே வந்தாச்சு. ஆர்சிபி விசஸ் கேஎஸ்கே முட்டாள்தனமா சண்டை போட்டுட்டு எலெக்ஷன் ஓட்டு போடும்போது விஜய்க்கும் இந்த பக்கம் திமுக ஓட்டு போடுங்க. நாளைக்கு நமக்கும் இதே நிலைமை. இப்ப நீங்க சொல்றப்பயே இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல தான் இந்த விவகாரமே, இந்த கைது நடவடிக்கையே நடந்திருக்கு. பட் அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு எல்லா எதிர்கட்சி, நீங்க வந்து நம்ம பார்த்திருப்போம், திமுகவே வந்து கனிமொழி அவர்களை உள்ளடக்கி அனுப்பியிருக்காங்க. சல்மான் குர்ஷிதா இருக்கட்டும், இல்ல சசி தரூரா இருக்கட்டும், மூத்த தலைவர் காங்கிரஸ்ல போயிருக்காங்க. பட் டிஎம்சி அவங்க அனுப்பவும் இல்லை. அதற்கு வந்து ஒரு அரசியல் சாயமும் பூசுறாங்களே மம்தா அவர்கள். இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை? ஏன் இந்த அளவுக்கு வந்து இந்தியா எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புங்கிறது போய் இந்தியா எதிர்ப்பு அப்படிங்கிறது மம்தா அவர்கள் கையில் எடுத்திருக்காங்க?
சார் இந்த ராடிகலிஸ்ட் வாக்காளர்களுடைய பேசிஸே அதுதான், இந்தியா எதிர்ப்பு தான். நம்ம தான் அது இந்து எதிர்ப்பு, நம்ம மோடி எதிர்ப்பு நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. ராடிகலிஸ்ட் மத அடிப்படைவாதிகள் இருக்காங்க பாத்தீங்களா. நான் கிளியரா ஒரு பிரிவு ஒரு டிஃபரன்சியேஷனே சொல்றேன் பாருங்க. வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இஸ்லாமியர், அவர் ராடிகலிஸ்ட் கிடையாது. சரிங்களா. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இஸ்லாமியர், ராடிகலிஸ்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச பிஜேபியில சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் இருக்காரு, ஒரு வயசுல பெரியவர். அவர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்படி ஒரு வாழ்த்து சொன்னாரு, அவர் பேர் மறந்துட்டேன், மன்னிக்கணும். அவர் இஸ்லாமியர், ராடிகலிஸ்ட் கிடையாது. ஆனா ராடிகலிஸ்ட்னா யார் தெரியுமா? அடுத்த கடவுளை இழிவாக பேசுபவர்கள். அது நாட் ஓன்லி இஸ்லாமியர்கள். நீங்க கிரிப்டோ கிறிஸ்டினா இருக்கக்கூடிய கமல்ஹாசன் எடுத்துக்கோங்க, அவர் ஒரு ராடிகலிஸ்ட். ஓகேங்களா. அதே மாதிரி தன்னுடைய மதத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு டூரிஸ்டா அவங்களுடைய குழந்தைங்களுக்கு முன்னாடி பேண்ட் அவுக்க சொல்லி சுட்டான் பாத்தீங்களா தீவிரவாதி, அவன் ராடிகலிஸ்ட். சோ அடிப்படைவாதிகளை நம்பித்தான், அவங்களுடைய வாக்க நம்பித்தான் மம்தா பானர்ஜி அவர்களுடைய அரசு இருக்கு, கேரளாவுடைய அரசு இருக்கு, இன்ஃபேக்ட் கொஞ்சம் தமிழ்நாட்டுடைய அரசும் இருக்கு. நான் ஏன்னு சொல்றேன், தமிழ்நாட்டுல நீங்க சொல்றீங்க மம்தா பானர்ஜி அவர்கள் சிந்தூர் ஆபரேஷனுக்கு எதுவுமே அனுப்பல, வேற தனிமொழி போயிருக்காங்க. அழைத்தது ஆளுங்கட்சி பிஜேபியுடைய பெருந்தன்மை, அதை அக்செப்ட் பண்ணிட்டு போனது உண்மையிலேயே திமுகவும் பாராட்டத்தக்கது. ஆனா ஒரு தீவிரவாதம் செய்து கோவை குண்டுவெடிப்பு சம்பவங்களை அத்தனை பேரை கொன்ன ஒருத்தருக்கு அப்படி ஒரு ராஜ மரியாதை அவர் இறந்து போனப்ப கொடுக்கப்பட்டதுன்னா இது ராடிகலிசம் இல்லாம என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? இந்த ராடிகலிசம் இதை நம்பித்தான் வாக்காளர்கள், அதாவது நடுநிலையா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இல்ல இவங்களுடைய வாக்காளர்கள். இவங்களுடைய வாக்காளர்களை இவங்க பாக்குறது, இவங்க அப்பீஸ் பண்ண நினைக்கிறது, இவங்க கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறது ஒரு ராடிகலிஸ்ட் சிந்தனை கொண்டவர்களை. நான் இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், உங்க கேள்வி பதில் போறதுக்கு முன்னாடி பல எக்ஸாம்பிள் கோட் பண்ண விரும்புறேன். கேரளால ஒரு இன்ஸ்டிடியூட், கொச்சின் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கியூசாட். எஸ், கியூசாட். இந்த கியூசாட் 2018 சரஸ்வதி பூஜையை கொண்டாடக்கூடாது தடை விதிச்சாங்க. அப்புறமா இவங்க பயங்கரமா அப்பீல் பண்ணி அது ரொம்ப வைரல் ஆகி அந்த கியூசாட் சரஸ்வதி பூஜையை மாணவர்கள் கொண்டாட அனுமதிச்சாங்க. அனுமதிச்சப்போ அந்த சரஸ்வதி பூஜையில பீஃப பரிமாறினாங்க இங்க இருக்கக்கூடிய ராடிகலிஸ்டிக் மாணவர்கள். இஸ்லாம் சமூகம் சேர்ந்த எல்லாரும் கிடையாது, ஆனா இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த ராடிகலிஸ்ட் மாணவர்கள். ஐ அகைன் வாண்ட் டு கோட் திஸ் வேர்ட், நாட் எவ்ரி முஸ்லிம் பட் ஆல்வேஸ் முஸ்லிம் அப்படிம்பாங்க. வெல்கம் அட்டாக் பண்ணது இஸ்லாமியர் தானே, அதுல உங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது இல்ல. ஆனா ராடிகலிஸ்ட் இஸ்லாமியர், நல்ல இஸ்லாமியர்கள் அப்துல் கலாம் ஐயா இன்னும் எனக்கு பிரியாவுக்கு தான். பட் நவ் கமிங் டு திஸ் பாயிண்ட், அந்த கியூசாட்ல பீஃப பரிமாறினப்ப அதை எப்படி மீடியாக்கள் ப்ரொமோகேட் பண்ணாங்கன்னா அவங்க உணவை அவங்க சாப்பிடுறாங்க, அதுல என்ன தவறு எனக்கு புரியல. அப்ப நான் ஐயப்ப பூஜை பண்ற இடத்துல சபரிமலையில பீஃப் போடுவீங்களா? நீங்க உங்க டேபிள்ல உட்காந்து பீஃப் சாப்பிடுங்க சார், எங்க சரஸ்வதி பூஜையில எதுக்கு கொடுக்குறீங்கன்னு மாணவர்கள் கேட்டதுக்கு நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள்ல இருந்து கேரளா மாணவர்கள் படித்த முட்டாள்கள் எல்லாருமே இதுல என்ன தப்பு இருக்கு, பீஃப் கொடுத்தா என்ன அப்படின்னு பேசுனீங்க. இப்ப அது எங்க கொண்டா நிறுத்திருக்கு தெரியுமா? அதே ராடிகலிஸ்ட் இப்ப அந்த காலேஜோட அலுமினி இதையே 2018 பண்ணி 7 வருஷம் கழிச்சு இப்ப துபாயில செட்டில் ஆயிருக்கிற அந்த காலேஜோட வெளியே போன மாணவர்கள் நம்ம நாட்டை பத்தி நம்ம ராணுவத்தை பத்தி இழிவா பேசின அஃப்ரீடியா அவங்க நிகழ்ச்சி கூப்பிட்டுருக்காங்க. இந்திய நிகழ்ச்சியில நல்லா கேட்டுங்க வியூவர்ஸ், இந்தியா பண்ண துபாயில இந்திய கியூசாட், அதாவது கொச்சின் யூனிவர்சிட்டி, இந்தியா சேர்ந்த கொச்சின் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு போய் துபாயில செட்டுனால இந்திய கேரள மாணவர்கள் நடத்தின நிகழ்ச்சியில ஷஹீத் அஃப்ரிடி ஸ்பெஷல் கெஸ்டா வந்த உடனே அந்த நிகழ்ச்சியை நிறுத்தி அவருக்காக ஸ்பெஷலா பண்றாங்க. எந்த ஷஹீத் அஃப்ரிடிய? நம்ம இந்தியாவை பத்தி, நம்ம இந்திய ராணுவத்தை பத்தி இழிவா பேசணும் ஷஹீத் அஃப்ரிடிய. யார் இந்த மாணவர்கள்? 2018 சரஸ்வதி பூஜையில பீஃப் கொடுத்தப்ப அது அவங்களுடைய உணவு, நீங்களாம் சப்போர்ட் பண்ணீங்களே அந்த மாணவர்கள். இது ராடிகலிசம். இந்த ராடிகலிசம் எதிர்ப்பது மோடியை அல்ல, இந்து மதத்தை அல்ல, பீஃப் எதிர்ப்பை அல்ல, இவர்கள் எதிர்ப்பது இந்தியாவை. அதனால தான் இந்தியாவோட சிந்தூர் ஆபரேஷனை பத்தி, அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே, பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு யுத்தமே இல்ல, ஆனா சிந்தூர் ஆபரேஷன் நடந்தாரு மோடின்னு சொன்னது மம்தா பானர்ஜி சிஎம், நார்மலா கிடையாது. ஏன் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணலையா? பெஹல்காம் அட்டாக்ல நாங்க காரணம் இல்லைன்னு பாகிஸ்தானால ஒரு ஆதாரம் கொடுக்க முடிஞ்சுதா? அப்ப பாகிஸ்தான் அட்டாக் பண்ணிருக்கான்னு அவங்களே ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க, நம்ம திருப்பி அட்டாக் பண்ணோம்னு உலகமே ஒத்துக்குச்சு. ஆனா மம்தா பானர்ஜி இல்லங்கிறாங்க. சோ ராடிகலிஸ்டை, அடிப்படைவாதிகளை, மத வெறியர்களை ஆதரிப்பதற்காகத்தான் மம்தா பானர்ஜி இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டே எடுக்கிறாங்கிறது கிளியர் கட். பட் நீங்க சொல்ற மாதிரி இதுல எங்கேயுமே கருத்து சுதந்திரம் நம்ம இங்க பார்த்திருப்போம். ஏதாவது ஒண்ணு பிஜேபி ஆளுகிற மாநிலத்துல யாராவது
உண்மையாமே அவங்க தவறு செஞ்சு கைது பண்ணா அதுக்கு கருத்து சுதந்திரம்னு பொங்குற யாருமே இப்ப இந்த பெண்மணி அவர்கள் யூடியூபர் 22 வயதுன்னு சொல்றீங்க, அவங்க சட்டக்கல்லூரியில படிக்கிறவங்கள கைதுக்கு யாருமே வாய திறக்கலையே. இப்ப அந்த கருத்து சுதந்திரம்ங்கிறது எங்க போனுச்சு? தெளிவா ஒரு விஷயம் தெரியுது தெளிவா. அது வந்து செகுலரிசம் அப்படிங்கிறதும் கருத்து சுதந்திரம்ங்கிறதும் ஒருத்தருக்கு கேடயமாகவும் ஒருத்தருக்கு வாளாகவும் பயன்படுத்துறது. அதாவது இந்து மதத்துக்கும் இந்தியாவுக்கும் எதிராக பேசுறவன் எவனா இருந்தாலும் அவனுக்கு கருத்து சுதந்திரம். ஆனா இந்தியாவுக்கு ஆதரவாகவும் இல்ல இந்து மதத்தில் இருப்பவங்க எவனா ஒருத்தன் நியாயமான விஷயத்த சொன்னா கூட அந்த இடத்துல அதே கருத்து சுதந்திரம் இல்லாம போய் அது வாளா பயன்படுத்தி செகுலரிசம்ன்றது வாளா பயன்படுத்தி அவனுக்கு வெட்ட பயன்படுத்தி கிளீனா தெரியுது. தமிழ்நாட்டுல ஒண்ணும் இல்லை, ஏதாவது மதவாதம் சம்பந்தப்பட்டு, அதாவது மதம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், மதவாதம் கிடையாது, மதம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்னு எடுத்துக்காங்க. பெஹல்காம்ங்கிறது மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, பட் அந்த பெண்மணி இரண்டுமே பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுனால மதம் சம்பந்த விஷயம்னு எடுத்துக்குவோம், இவங்களோட கன்வீன்ஸ்க்காகவே எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல சாப்பாட்டில், அதாவது 2022 கொடுக்கப்பட்ட பொங்கல் பரிசுல ஒரு பள்ளி இறந்து கிடந்தது அப்படின்னு ஒருத்தர், ஒரு வயசானவர் ஒரு சோசியல் மீடியால போட்டதுக்காக அவருடைய பையனை கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்ணி அவர் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையே சிதைச்சது இதே அரசாங்கம், திமுக அரசாங்கம். அப்ப எங்க போனாங்க இந்த கருத்து சுதந்திரம் பேசுறவங்க? ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாரிதாஸ் அவர்கள், அவர் போட்ட ஒரு ட்வீட்டுக்கு அவர் அரசு செய்யப்பட்டு அப்படி அலங்கழிக்கப்பட்டார். ஆனா அதே இந்து மதத்தை பத்தி அப்படி இழிவா பேசின அந்த என்னது கருப்பர் கூட்டமா, கருப்பர் கூட்டம், அதாவது கருப்புன்ற ஒரு தமிழ் சொல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன ரூ வரும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கருப்புல சின்ன ரூ போட்டீங்கன்னா அது நிறம், கருப்புல பெரிய ரூ போட்டீங்கன்னா அது வன்மம், தீய எண்ணம்ன்ற அர்த்தம் வந்துடும். அது அவங்க கருப்பர்னு பெரிய ரூ தான் போட்டிருப்பாங்க, அது அவங்களுடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி. அந்த சேனலை சேர்ந்தவங்க இன்னும் திமுக மேடைகளை பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி கருத்து சுதந்திரம் கிடைச்சது? சோ இது வந்து இந்த அவல நிலை எப்ப மாறும் அப்படின்னா, ஜிஎஸ்டி அப்படிங்கறத பத்தின ஒரு புரிதலே இல்லாம ஜிஎஸ்டியை கிரிட்டிசைஸ் பண்றது, அம்பானி அதானிக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு முட்டாள்தனமா நம்ம ஊர் பிசினஸ் பண்ண நம்ம என்கரேஜ் பண்ணாம யார் என்கரேஜ் பண்ணுவாங்கிற ஒரு அறிவு கூட இல்லாம பேசுறது. அப்புறம் வந்து ஜாதி பத்தி பேசுறது, விராட் கோலி ரோஹித் சர்மா சண்டை போடுறது, தோனி சண்டை போடுறது, இதெல்லாத்தையும் மறந்துட்டு உண்மையிலேயே இந்துக்கள் பயங்கரமா தாக்கப்படுறாங்க ஆல் ஓவர் இந்தியா. அதாவது ஓட் பேங்க்ஸ் பாலிடிக்ஸ்க்காக அடிப்படைவாதிகள் கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸுக்கு ஹெல்ப் பண்ற இந்த அரசாங்கம் இந்துக்களை கேவலமா நடத்துது. அது வந்து நம்ம ஊர்ல நடந்த ஒரு முருகன் கோவில் பிரச்சனை, திருப்பரங்குன்றம் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல இங்கே வெஸ்ட் பெங்கால நடக்கிற இந்த பெண்மணியோட அரஸ்டா இருக்கட்டும், இதுல நம்மளுடைய குரல்களை நசுக்கப்படுது அப்படிங்கறது இந்துக்களுக்கு புரியுற வரைக்கும் நாம அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த விஷயத்துல பிஜேபி மேலேயே ஒரு பெரிய கிரிட்டிசிசம் இருக்கு. பிஜேபி ஐ எம் சாரி டு சே திஸ் வாக்குக்காக அது பண்ணிருக்காங்க. அந்த பெண்ணை இன்னும் பெட்டரா நீங்க பாதுகாத்துருக்கலாமே, அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு நீங்க இன்னும் உங்களோட என்ன சொல்றது வேற ஒரு கண்ட்ரிக்கே கூட அமைச்சிருக்கலாமே. ஏன்னா அந்த பொண்ணு அப்பாலஜி இஷ்யூ பண்ணாங்க. ஏன் தெரியுமா பண்ணல? ஐயா ஏற்கனவே நம்ம இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்கன்னு ஒரு ப்ரொபகண்டா போயிட்டு இருக்கு. இப்ப இந்த நியூஸை வச்சு அதை இன்னும் அப்ப அந்த பெண்ணை காப்பாத்துனதே பிஜேபி தான் ஒரு ப்ரொபகண்டா வருமே. அப்ப மொத்தத்துல அந்த பெண் பெஹல்காம்காக பேசினாங்க. முதல் ஆளா அவங்க இறங்கி இருக்காங்கல்ல, முதல் ஆளா குரல் கொடுத்ததுக்கு வந்து அங்க இருக்கிற பாஜக மாநில தலைவர்ல இருந்து சொல்லி இப்ப நேஷனல் ஐடி விங்கோட லீடரும் சரி அமித் மாலையும் முதல் ஆளா வந்து அந்த பெண்மணிக்கு சப்போர்ட்டா தானே இறங்கி இருக்காங்க. இது ஆளுகிற அரசாங்கம் அங்க எதிர்கட்சி என்ன செய்ய முடியுமோ செய்யறது ஓகே தானே? நீங்க சொல்றது வெஸ்ட் பெங்கால், நான் கேள்வி கேட்கறது ஆல் ஓவர் இந்தியா. இவங்க இந்துக்களுக்குமான அரசு தானே. அதாவது சில விஷயங்களை தலைவா நம்ம வெறும் நேர்மையான வழியில கொண்டு போக கூடாது. நம்மளுமே கொஞ்சம் பேக் சைட்ல ஹிட் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் நம்ம பண்ணோம். நம்ம எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு சைலண்டா கொண்டு போய் நியூக்ளியர் வெப்பன் நான் லான்ச் பண்ற இடத்துல அடிக்கலையா? அதெல்லாம் சில நேரத்தில் செய்யதான் வேணும். தட் இஸ் கால் ஸ்ட்ராட்டஜி, தட் இஸ் நாட் ராங் சைட். நான் என்ன சொல்றேன், எத்தனையோ இதே மாதிரி குற்றம் செஞ்ச குற்றவாளிகளை டபக்குன்னு போலீஸ் வந்து, அதாவது போலீஸ் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ண எசிடேட் பண்ற நேரத்திலயோ இல்ல சட்டம் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்குற நேரத்திலயோ வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீங்க திமுக அதான் பண்ணுவாங்க, வெஸ்ட் பெங்கால் அதான் பண்ணுவாங்க, காங்கிரஸ் அதான் பண்ணுவாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. வேற இந்த பெண்மணி அப்படி காப்பாத்திருக்கலாமே. அப்ப இந்துக்களுக்கு அங்க ஒரு பாதுகாப்பு இருக்குன்ற ஒரு எண்ணமாவது இருந்திருக்கும்ல செயலியே. சோ தி பாயிண்ட் இஸ் சிம்பிள். பிஜேபி அவங்களால முடியாத முயற்சியாச்சும் பண்றாங்க, நான் பாராட்டுறேன். பவன் கல்யாண் பகிரங்கமா ஆதரவு தெரிவிக்கிறார், சூப்பர். இங்க இருக்கிற நடிகர்கள் அப்படி இருப்பாங்க. சினிமால மட்டும்தான் ஆக்ஷன், அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டிஸ்க்கு ஆதரவா தான். சினிமாலையுமே இந்துக்களுக்கு ஆதரவா ஒரு டைலாக் பேச மாட்டாங்க. அதாவது விபூதி பட்டையிட்டு நீ எந்த ஊரு நான் எந்த ஊருன்னு விஜய் பாடுவார் ஓட்டுக்காக. அப்புறம் அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் அவருக்கு முன்னாடி ரஜினி பாடுவார். பட் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரப்ப குரல் கொடுக்க கூட ஒரு ஹீரோக்கும் திராணி கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஹீரோக்கெல்லாம் ரியல் லைஃபில் ஜீரோ. நான் இதை அஜித் விக்ரம் கூட சொல்றேன். நல்லது செய்யறாங்க அஜித் விக்ரம், ஹேட்ஸ் ஆஃப் டு தெம்.
பட் பெஹல்காம் அட்டாக் பத்தி ஒரு வார்த்தை அவங்க 2 பேர் பேசினாங்க. நீங்க பெண்ணை விட்டுருங்க. சோ தமிழ்நாட்டில் இருக்கும் ரியல் ஹீரோஸ் எல்லாமே ரியல் ஜீரோஸ். ஓகேங்களா? நல்லது செய்யறவங்க இருக்காங்க, வாழ்த்துக்கள். அது நல்லது பாத்தீங்கன்னா ஒரு விஜய் டிவில இருந்து வந்து ஒரு காமெடி நடிகர் கூட தான் பண்றாரு, பாலா. சோ இந்த மாதிரி அவங்களும் நல்லது பண்றாங்க, நல்ல மனிதர்கள் சொல்லலாம். பட் none of the heroes are heroes. So coming back to this, இந்துக்கள் எல்லாம் நீங்க இந்த லூசுத்தனமான குட்டி குட்டி சண்டைகள் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ஒத்துமையா நமக்கு அநீதி நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. இப்ப நாம வந்து செல்ஃப் சஸ்டைன் ஆனது மட்டும் இல்லாம நம்மளுடைய தயாரிப்புகளை வெளிநாட்டுக்கு விற்கிற அளவுக்கு வளர்ந்துட்டோம். இந்தியா வளர்ந்துருச்சு, இந்துக்கள் வளரவில்லை. இந்துக்கள் உங்களுக்கு நாளைக்கு உங்க குழந்தைங்க சாமி கும்பிடணும்னா ஒத்துமை ஆகுங்க. எவனா ஒருத்தன் மதவாதத்துக்கு வாக்களிக்காதீர்கள், அப்ப உனக்கு தானே வாக்களிக்க கூடாது முதல்ல சொல்லுங்க. இது நடக்கிற வரைக்கும் இந்த ஒரு பார்ஷியாலிட்டி என்பது தொடர்ந்து நடக்கும். இது வந்து ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயம், அக்செப்ட் பண்ண முடியாத விஷயம்.